ஹலோ, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஒரு வாழ்த்து தெரிவிக்கிறேன். ஷர்மி வீட்டு சமையலில் உங்கள் அனைவரையும் இன்று வரவேற்கிறேன். இன்று பெத்தேல் மண்ணால் என்ன மெனுன்னு சொன்னால் ரொம்ப 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 தேவையானது ஒன்று, அவசியமானது ஒன்று. பிள்ளை பெற்றவர்கள் அவர்கள் உடம்பு புண்ணாக இருக்கும். பிள்ளை பெற்றதுனால அவர்கள் சாப்பிட்ற சாப்பாடில் கவனம் தேவை. டயட், பத்திய உணவு என்று சொல்வார்கள். டயட் தேவை. ஏன்னு சொன்னால் அவர்கள் சாப்பிட்ற சாப்பாடு தான் அது பாலாக மாறி பிள்ளைக்கு போகிறது. அப்போ பிள்ளைக்கு அது பாதிப்பை உண்டாக்கும். நிறைய வயிற்று வலி அந்த மாதிரிலாம் கொண்டு வரும். அப்போ இவர்கள் சரியாக சாப்பிட்டான்னு சொன்னால் இவருடைய உடம்புல இந்த ஊட்டச்சத்து சரியாக அவர்கள் அந்த பிள்ளைகளுக்கு போய் சேரும். அதனால அது பத்திய உணவு. பத்திய உணவு சொல்லும்போது என் மனைவி சொன்னாங்க, அப்பா பால் சோறா பத்திய கறி பண்ணுவோம்ப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பால் சோறா பத்திய மீன் குழம்பா, நல்லா இருக்குமே, அது பண்ணலாமேன்னு சொன்னா. இந்த பத்திய மீன் குழம்புக்கு ஒரு பெரிய கதை இருக்கு. இது யார் சொன்னா, இந்த மாமியார் மணிமலர் அவர்களுக்கு தெரியும். அவருக்கு எப்படி தெரியும்? அவங்க அம்மா கற்றுக் கொடுத்துருப்பாங்க, அவங்க அம்மாக்கு அம்மா. ஸோ இந்த பால் சோறா பத்திய குழம்புக்கு ஒரு பாரம்பரியம் இருக்கு. அந்த பாரம்பரியத்தை விட்டுறாதீங்க, ரொம்ப நல்லது. வரலாறு முக்கியம் அமைச்சரே, வரலாறு முக்கியம். இதை கண்டிப்பா இந்த ஊர்ல யாருக்குமே தெரியாது. இனி தெரியாதுன்னு சொல்ல முடியாது. பால் சோறா பத்திய கறி, சரக்கு கறி. நம்ம ஊர்ல சரி பேசுவாங்க, சரக்கு இல்லைங்க. என்னங்க சரக்கு சொன்னா ஒரு மாதிரி இருக்கும், அது சரக்கு சொல்லாதுங்க. பத்தியம், அழகான வார்த்தை. டயட், பத்தியம். இந்த பத்திய கறியை நீங்க யாருமே இனி தெரியா சொல்லக்கூடாது. எப்படி சமைக்கலாம்னு சொல்லி படிப்படியாக உங்களுக்கு காட்ட போறாங்க ஷர்மி டேனியல். லெட்ஸ் கோ டு ஷர்மி வீட்டு சமையல். போலாமா? தேவையான பொருட்கள்: 1 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் மிளகு, 2 காஞ்ச மிளகாய், அதோடு சேர்த்து 3 டீஸ்பூன் தனியா, கொத்தமல்லி, 1 டீஸ்பூன் சின்ன சீரகம், 1 துண்டு இஞ்சி, அதோட சேர்த்து 8 பல்லு பூண்டு. இது எல்லாத்தையும் நாங்கள் தண்ணி விட்டு இப்போ மிக்சியில் அரைக்க போகிறோம். இப்போ சரக்கு நான் அரைச்சி எடுத்துட்டேன். நல்ல திக்கா இதில் அரைச்சி எடுத்திருக்கேன். இதில் அந்த ஜாடியை நான் கழுவி இதையும் நான் எடுத்திருக்கிறேன். இப்போ எப்படி குழம்பு வைக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். ஒரு 100 கிராமுக்குள்ள நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கிறேன். அதையும் நல்லா நறுக்கி வச்சிருக்கிறேன். பார்க்கலாம் எப்படி மிக்ஸ் பண்ணுறேன்னு. இதில் 1 கிலோ பால் சுறா எடுத்திருக்கிறேன். தேவைக்கேற்ப புளி ஒரு இதில் எடுத்திருக்கிறேன். 100 கிராம் சின்ன வெங்காயம் அழகாக வெட்டி வச்சிருக்கேன். அதோடு சேர்த்து ஒரு தேங்காய் அரைச்சி தேவைக்கேற்ப நான் பால் ஒரு இதில் எடுத்து வச்சிருக்கிறேன். நல்ல சுத்தமான நல்லெண்ணெய் கொஞ்சம் கூடவே விடுகிறேன் வதக்குறதுக்கு. எண்ணெய் கொதிச்சிருச்சு. அதில் 1 டீஸ்பூன் சின்ன சீரகம் போட்டுட்டேன். கார்லிக் கொஞ்சம் வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போடுறேன். பூண்டு அதோடு சேர்த்து அந்த வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தையும் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதோட சேர்த்து கருவேப்பிலை ஒரு கொஞ்சம் போட்டுருக்கேன். ஓகே, இது ஒரு அளவு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் இதோட இந்த கூட்டை சேர்க்க போகிறேன். 1 நிமிஷம் நான் இந்த வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டேன். அதோட சேர்த்து இப்போ அரைச்ச கூட்டை நான் ஊற்ற போகிறேன். இல்லை மிக்ஸி அரைச்சி அந்த தண்ணியை நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் நான் இதை கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் புளி ஊற்றி தேங்காய் பால் விட்டு நான் மீனையும் கொதிக்க விட போகிறேன். பால் சுறா நல்லா யோசிங்க. பால் சுறா என்னென்னா கர்ப்பிணி பெண்களுக்கு, பால் ஊட்டும் குழந்தைகளுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும். அதனால் நீங்கள் பால் சுறா வாங்கி இதை சமைச்சு பாருங்கள் வீட்டில். லைட்டாக பபிள்ஸ் வருது சைட்டில். நான் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதோடு சேர்த்து புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் அதில் ஊற்றிட்டேன் தேவைக்கேற்ப. 2 நிமிஷம் கொதிச்சிருச்சு. அதோட சேர்த்து நான் கொஞ்சம் தேங்காய் பால் விடுறேன் இதில். ஓகே, சரக்கு
தண்ணி இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதில் நான் வந்து அந்த பால் சுறாவை போடுறேன். 1 கிலோ பால் சுறா இது. உங்களுக்கு பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் எல்லாம் எவ்வளோன்னு நான் போட்டிருப்பேன். அதை நீங்கள் பார்த்து பிரயோஜனம் அடையுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்களோட காமெண்ட்ஸை நீங்கள் தயவு செய்து இன்பாக்ஸ்லையோ இல்லாட்டிக்கு அந்த காமெண்ட் செக்ஷனில் போடுங்க. தேவைக்கேற்ப உப்பு நான் போட போகிறேன். இப்போ ஒரு நிமிஷம் இது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் மெதுவாக மீன் உடையாமல் ஒருக்கா நீங்கள் இப்படி பண்ணிட்டு முழுசாக மூட வேண்டாம், பாதி மூடி விடுங்க. கொதிச்சோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்வச்சு பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு பால் சுறா பத்திய கறி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், அழகாக மீன் வெந்திருக்கு. இட்ஸ் ரெடி. நான் அதுக்கு மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூள் போட போகிறேன். அவ்வளோதான். அருமையான குழம்பு எல்லாரும் பார்த்தீங்க தானே? தயவு செய்து உங்கள் எல்லாருக்கும் செய்து கொடுங்க. பிள்ளை பெற்றால் மட்டுமில்லை, வயிறு நல்லா இருக்குன்னு சொன்னால், ஏன்னா சில அகத்தின் அழகு முகத்தில் தெரிஞ்சு சொல்லுவாங்க. உள்ள அழகாக இருந்தால் முகம் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு நல்ல சாப்பாடுன்னு சொன்னால் கண்டிப்பாக உங்கள் முகம் அழகாக இருக்கும். துரிதர சாப்பாடு உங்களுக்கு கூடாது. ஃபாஸ்ட் ஃபுட்டுன்னு சொல்லுவாங்க, துரிதர சாப்பாடு அது கூடாது. வீட்டு சாப்பாடு ரொம்ப நல்லது. இப்படி சமைச்சு சாப்பிடுங்க. குறிப்பாக நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒன்றை மறந்து போகிறீங்க. லைக்ஸ் போடுங்க அல்லது கமெண்ட்ஸ் போடுங்க. ஏதாவது மாற்றங்கள் வேணுமா, ஏதாவது இதை பண்ணி கொடுங்க பாஸ்டர், ஷர்மி சிஸ்டர் இதை பண்ணி கொடுங்க, நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோன்னு கமெண்ட்ஸை போடுங்க. லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ளீஸ் சப்போர்ட் ஷர்மி வீட்டு சமையல். God bless you all.